ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு மன வருத்தம் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. ஜெபமாக, ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஜனங்கள் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களே, பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இல்லாமல் கர்த்தரை தேடி வர்றாங்க. ஆனால் ஒரு நிறைவு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அங்கலாய்த்த போது கர்த்தர் இந்த வசனத்தின் வெளிச்சத்தை கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி, பலன் அடைவது எப்படி? சபைக்கு வர்றோம், ஒரு பலன் வேணும்ல, ஒரு பிரதிபலன் வேணும்ல. அது மாதிரி அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 13:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பலன், அதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை, பலன். இதுக்கு ஆங்கிலத்தில் brought forth fruit அப்படின்னு வருது. brought forth fruit. ஃப்ரூட்னா என்னது? கனி. எது? ஃப்ரூட்னா என்னது? கனி. நமக்கு கனி உண்டாகணும். என்ன? ஆமாம், என்ன உண்டாகணும்? கனி, ஃப்ரூட். இதை முதல்ல கர்த்தர் மனிதனை படைத்த போது அவன் ஆசீர்வதித்த வசனத்தோடு ஆவியானவர் கனெக்ட் பண்ணி காட்டினார். ஆதியாகமம் 1:28 மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகுங்கள். பலுகி பெருகுங்கள். ஆங்கிலத்தில் இந்த பலுகுதல் அப்படிங்கிறதற்கு பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பலுகி என்ன செய்யுங்க? நீங்கள் பெருகுங்க. பக்கத்தில் பார்த்து பெருகுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எவ்வளவு நம்மை கர்த்தர் பெருக பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வசனத்தில் என்ன மாதிரி வருது? எவ்வளவு கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார்? பல கணக்கு இருக்குது. எந்த கணக்கை சொல்ல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதிகபட்ச கணக்கு என்ன தெரியுமில்ல? கோடா கோடியாய். உங்களுக்கு கோடிக்கு எத்தனை செய்வார் தெரியுமா? தெரியுமா? எத்தனை? 7. 7 6 6 7 7 7 7 வந்து பரிபூரணத்தை குறிக்குது. அப்போ கோடிக்கு 7. கோடி இன்ட்டு கோடி 14. 14 சைவர் போட்டு அதுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 14 சைவர் போட்டு அதுக்கு முன்னாடி 1 போட்டு அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன பேர் வரும்? கோடா கோடி. கோடா கோடி. ஆமாங்க. நான் இந்த ஊழியத்துக்கு ஒரு உதவி ஊழியக்காரனாய் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ட்ராக், ஒரு ட்ரீம் இருந்துச்சு, ஒரு யோசனை. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என் மனைவி உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டினா கடைசியாக வாங்க, நான் உங்களுக்கு காட்டி தரேன். நான் அப்போ ஒரே சர்ச்சு தான், ஆனாலும் அது எனக்கு வந்து அத்தை பொண்ணு, முறை பொண்ணு. மற்றபடி ஒரு ஊழியக்காரன் ஒரே சபையில் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை. ஒரு ஏன் பொண்ணை கட்டலை ஓம் பொண்ணை கட்டலைன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை என்ன செய்யும் இருக்கும், அது ஒழுங்கு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அவங்க வந்து முறை பொண்ணு, அதனால் அவங்க வீட்டில் பேசினாங்க, ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ பாஸ்டர் வந்து எல்லாத்துக்குமே ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வசனம் கேட்டால் அதை வச்சு தான் உறுதிப்படுத்துவாங்க ஒவ்வொரு காரியத்தையும். அப்படி எனக்கு அவங்க சொல்லும்போது உங்கள் கல்யாணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த திருமணத்தை அவருடைய சித்தம்னு உறுதிப்படுத்துறதுக்காக எனக்கு கொடுத்த வசனம்னு சொல்லி
சொன்னாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயின்னு ஆண்டவர் சொன்னாங்க. கோடா கோடியா பெருகுவாயின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது? திருத்தங்கள் சபைக்குரியது. அன்னைக்கு எனக்கு தெரியலை, ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு நல்லா புரியுது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது? திருத்தங்கள் கர்மேல் சபைக்குரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி எப்படியோ ஒரு 22-23 வருஷம் ஆகுதுங்க. அப்போ அந்த வசனத்தினுடைய அங்கீகாரத்தில் தானே இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறோம் ஆண்டோடைய கிருபையில். அப்போ நிச்சயமாக நான் சொல்ல முடியும், நாம் கோடா கோடியாய் பெருகுவோம். அந்த பெருக்கம் வருவதற்கு முன்பு என்ன உண்டாகணும்? பலன், பலுகுதல், ஃப்ரூட் வரணுங்க. ஃப்ரூட் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் இல்லை. கர்த்தர் ஆபிரகாமையும் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே. அப்போ ஆசீர்வாதம் வரும்போது பெருக்கம், அந்த ஆசீர்வாதம் தான் பலன், ஆசீர்வாதம் தான் ஃப்ரூட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொய்யா விதையை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கோவா ஃப்ரூட் சீடை நம்ம போடுறோம், ஒரு விதை போடுறோம். அந்த மரத்தில் எவ்வளவு கனி உண்டாகும்? எண்ண முடியாத கனி. அதுக்குள்ள எவ்வளவு விதைகள் இருக்கும் பாருங்க. அவ்வளவு விதைகள் இந்த பூமியில விழுந்து மரங்களாக முளைத்தா அவைகள் உண்டாக்க போகிற கனிகள் எண்ணிக்கை எவ்வளவு? எண்ணி முடியாது. அதுகளுக்குள்ள இருக்கிற விதைகள் எவ்வளவு? சொல்லி முடியாது. அந்த விதைகளும் மீண்டும் இந்த பூமியிலே விழுந்து முளைத்தால், இப்போ புரியுதா மல்டிப்ளிகேஷன் என்னன்னு? when you yield fruit, when you give fruit, you start to multiply. நீங்க கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பெருக துவங்குகிறீர்கள். அப்ப பலன் உண்டாகும் போது பெருக்கம் வரும். புரியுதா? ஆமா, நீங்க யோபுவினுடைய காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா, யோபு 1:10 பாருங்க. அந்த பலன் தான் நம்ம இப்போ யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம், அதாவது முந்தி எல்லாருமே விவசாயம் விளைச்சலை நம்பி இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மெல்லாம் பணத்தை தான் நம்பி இருக்கிறோம். வருமானம், கூலி, வியாபாரம், லாபம். ஸோ அதுக்கு தான் ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், அதை தான் பலன்னு சொல்கிறோம். இப்போ இந்த யோபு 1:10 பாருங்கள், நீர் அவனையும் அவன் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில். பாருங்க, பெருக்கத்துக்கு முன்னாடி என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு அடுத்து பெருக்கம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் நாம் பெருகுவோம். இப்ப தேவை என்ன? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நமக்கு தேவன் பலன் கொடுக்க வேண்டும், அல்லது நாம் இந்த சபையிலே பலன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, நாம் பலன் அடைவது எப்படி? இந்த நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தின் பின்னணி என்ன அப்படின்னா, இயேசு சில ஓமைகளை சொல்லித்தான் அவர் ஜனங்களுக்கு சில காரியங்களை, கருத்துக்களை விளங்க பண்ணுவார். அப்படி ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்னன்னா, விதைக்கிறவன் போய் விதைக்கிறான். சில விதை அப்படி மேலோட்டமாக விழுது. அதை பறவைகள் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டு போயிடுச்சு. அப்படின்னா அது விளையுமா? பலன் உண்டாகுமா? சில விதை கற்பாறையான இடத்துல விழுந்தது, மேலே இருக்கிற மண்ணில் வேகமாக முளைச்சது, ஆனால் கீழே வேறு கொள்ள முடியலை, காஞ்சி போச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, நல்லா வளர்ந்தது, ஆனால் முட்கள் அதை நெருக்கி போட்டுருச்சு. அது முடிவான பலனை அது கொடுக்கவில்லை. சில விதை தான் நல்ல நிலத்தில் விழுந்து அதுவும் 30, 60, 100 என்ற பலன் தருகிறது. நம்ம எவ்வளவு பலன் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? சரி, என்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள், நான் 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை மடங்கு பலன் வேணும்?
எத்தனை மடங்கு பலனை எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் இங்கே சிலருக்கு 30, சிலருக்கு 60, சிலருக்கு 100ன்னு வித்தியாசப்படுத்தி இருக்குது. ஆனால் இது தேவனிடத்தில் உள்ள பட்சபாதம் அல்ல, நம்முடைய கிரியையில் காணப்படுகிற வித்தியாசம். ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். அவர் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் சில காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். நான் பலன் கொடுக்கறதுக்கு உனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உன்னை விளைய வைக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அதற்கு நம்முடைய வாழ்க்கை தகுதியுள்ளதாக என்ன செய்யணும்? இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 7 பாயிண்ட் பேச போகிறேன். எப்படி? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 7 பாயிண்ட். முதல்ல பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். முதல்ல விதைக்கிறவன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விதைக்கிறவன். ரெண்டாவது விதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். மூன்றாவது பிசாசை துரத்த வேண்டும். நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? பிசாசை என்ன செய்யணும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வயக்காட்டில் பொம்மை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே துணி கட்டி விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? பறவைகளை விரட்டுறதுக்கு. ஏன்னா இந்த பறவைகள் என்ன செஞ்சிடும்? பைபிள்லேயும் அதான் போட்டிருக்கு, ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை பட்சித்து போட்டது. அதுக்கு இன்னொரு வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பொல்லாங்கன் வந்து வசனத்தை என்ன செய்கிறான்? அப்போ என்ன செய்யணும்? பிசாசை துரத்தணும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நொறுங்குண்ட இருதயமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம இருதயம் கல்லாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல இருதயமாக இருக்கணும், சதையான இருதயமாக இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அடுத்து 5வது, சுயநல வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த ஓமையில் முட்கள் பட்சித்து போட்டதுன்னு போட்டிருக்கு. முள் வந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, அப்படி ஆசீர்வாதமாக அப்படி எழும்பும்போது முள் என்ன செஞ்சிருதான்? அப்படின்னா அதுதான் நம்முடைய சுயநலம். சுயநலமானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதை குறித்து நம்ம தியானிப்போம். அடுத்து நல்ல நிலம், கடைசியாக பலன். அது என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னது சொல்லுங்க? ஆமாம், விதைக்கிறவன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, இப்போ பலன் எங்கே உண்டாகணும்? ஆசீர்வாதம் எங்கே உண்டாகணும்? உங்ககிட்ட தான். எங்க யார் பலன் கொடுக்கணும், யார் இப்போ ஃப்ரூட்ஃபுல் ஆகணும், யார் மல்டிப்ளை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நீங்கள் தான். அப்போ பலன் எங்கே உண்டாகணும்? அப்போ உங்களில் பலன் உண்டாகணும்னா உங்களுக்கு ஒரு விதைக்கிறவன் தேவை. புரியுதா? புரியுதா? ஒருவன் வந்து உங்கள் வாழ்க்கையில் விதைக்கலைன்னா நீங்கள் பலன் அடைய முடியுமா? உங்களில் விளைச்சல் உண்டாகுமா? உண்டாகாது. பைபிளில் ஈசாக்கை பற்றி பார்க்குறோம். 26:12, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப ஈசாக்கு பலன் அடையணும்னா முதல்ல என்ன செய்யணும்? விதைக்கணும். உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முதல்ல உங்க வாழ்க்கையில விதைக்கிற ஒருவன் தேவை. புரியுதா? உங்களில் விதைக்கப்படாமல் உங்களில் விளைச்சல் உண்டாகாது, உங்களில் ஆசீர்வாதம் உண்டாகாது, உங்களில் நன்மை உண்டாகாது, உங்களில் கனி உண்டாகாது. விளங்கிருச்சு?
புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம் மட்டும் இடது கையால் உங்கள் உச்சந்தலையை தொடுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். கை கீழே போட பாருங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய பேருக்கு என்ன, ஒரு சிலருக்கு என்ன செய்யலை, புரியலை. திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாகணும், நன்மை உண்டாகணும், ஞானம் உண்டாகணும், நல்ல சம்பாத்தியம் உண்டாகணும், பெருக்கம் உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும், நீதி உண்டாகணும், நற்குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தானே வரணும். அதற்கு முதல்ல உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்பட வேண்டும். நன்மை என்ன செய்யணும்? விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைக்கிற ஒருவன் தேவை. அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வராரு? சபைக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ சபை முக்கியம். சபையின் மெய்ப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, சபையின் மெய்ப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்தான் உங்க வாழ்க்கையில விதைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நிலம் தன்மேல் விதைக்கிறவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். நிலத்துக்கும் விதைக்கிறவனுக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ எளிமையாக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார் பாருங்க. நீங்கள் நிறையா பேர் இந்த பவர் அப்படிங்கிற ஒன்றை நம்புகிறாங்க. என்னது பவர்? இப்போ நான் உங்களை தொடுறேன், நீங்கள் ஷாக் அடித்து டபார்னு பின்னாடி போய் விழுறீங்க. ஆமாம், இது போதுங்க, விளம்பரமே தேவையில்லைங்க. கூட்டம் கூட்டமாக ஆள் வந்துடும். எதுக்கு? பவருக்கு. அதை செய்கிறது ஒன்றும் பெரிய என்னது, ஆமாம், கம்பு சுத்திரமா கிடையாது. இப்போ புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ள ஃபுல்லாக பவரை மாட்டிக்கிட்டு கை கொடுத்தாங்கன்னா ஷாக் அடிக்கும். நல்ல ஐடியா. நம்ம ரெடி பண்ணுறோம், அவ்வளோ பேரையும் ஷாக் அடிக்கிறோம். ஷாக் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஷாக் அடிச்சிடக்கூடாது. என்ன பவர் நம்புகிறாங்கங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் கல்யாணம் கட்டாத கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னா அவரை சாமியார்னு நம்புகிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மீன் பை கட்ட பிரம்மச்சாரி. யூ நோ? ஐ டோன்ட் நோ. ஸோ வி டோன்ட் நோ. என்ன பெருசாக தாடி வளர்த்தா அவரை சாமியார் அப்படின்னு நம்புகிறாங்க. நமக்கு வளராது, நம்ம மூஞ்சிக்கு என்ன செய்யாது, அமர் மோச்சுக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நமக்கு வராது. சில பேருக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ நான் என்ன செய்ய, அது மாதிரி சில சித்து வேலைகள்லாம் காட்டினா ஒரு பவர் நம்புகிறாங்க. கவனிங்க, பவர்லெல்லாம் ஒன்றும் ஆசீர்வாதம் கிடையாது. விளைச்சல் வேணுமா? விதைக்கப்படணும். புரியுதா? அதனால் நீங்கள் இந்த சபைக்கு வர்றீங்க, கண்டிப்பாக விளைவீங்க. ஏன்னா இந்த சபையில் உங்கள் மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஸோ சிம்பிள். கீப் த குட் ரிலேஷன்ஷிப் வித் த பாஸ்டர். அவ்வளோதான். விதைக்கும் போது அது உடனே நமக்கு பலனை என்ன செய்யாது, தராதுங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதுலேயும் பின்னாடி சில குறிப்புகள் வேறு என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா நமக்கிட்ட சில கற்பாறையான காரியங்கள், சில முள்ளான காரியங்கள் இருந்தால் அதை அகற்றுறதுக்கு அதுவும் சபை தான் சில முயற்சிகள் எடுக்குது. சில வெளிப்பாடுகளை கற்றுத்தாராரு, சில போதனைகளை கற்றுத்தாரார். அதெல்லாம் சரியாகும் போது முன்பு விளையாததும் பின்பு என்ன செய்யும், விளையும். அதனால் நோ டவுட், சர்ச்சுக்கு வர்ற நீங்கள் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். எப்படி? மேஜிக்கா? பவர். விதைக்கிறோம், விளையும். விதைக்கிறவன் விளையுமா விளையாதான்னு சந்தேகப்படுவானா? கண்டிப்பாக என்ன செய்யும், விளையும். ஜஸ்ட் கீப் த குட் ரிலேஷன்ஷிப் வித் த சர்ச் அண்ட் த பாஸ்டர். என்ன? ஆமாம். அதனால் பாஸ்டராக இருக்கிறதுக்கு அல்லது நீங்கள் பாஸ்டரை பெருசாக மதிக்கிறதுக்கு
நாங்கள் ஏதோ ஒரு சித்து வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியம். சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களை ஜனங்களை விட்டு ரொம்ப என்ன விலக்கி கொள்வாங்க. எப்போ கேட்டாலும் பாஸ்டரியா ஜெபம் பண்ணுறாரு, பாஸ்டரியா மலைக்கு போயிருக்கிறாரு, பாஸ்டரியா சிங்கப்பூர் போயிருக்காரு, பாஸ்டரியா வட இந்தியாவுக்கு போயிருக்காரு, பாஸ்டரியா இப்போதைக்குள்ளே பார்க்க முடியாது, பாஸ்டரியா ரொம்ப பிஸி. இந்த லீடர்ஷிப்லேயே ஒரு இது உண்டு. அதாவது மக்களுக்கு நம்மளை வந்து ஈஸியாக கொடுக்கக்கூடாது. நம்ம எப்பயும் டிமாண்ட்லேயே வச்சுருக்கணும். பாஸ்டரை பார்க்கணும்னா 11 to 11:30 மட்டும்தான் இருப்பார். நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா அவர் அப்போ வறுக்க மாட்டார். அவர் எப்படி அது மாதிரி நம்ம ஒரு செட்டப் வச்சுக்கிடுவோமா? இப்போ நமக்கு என்ன, அவர் இங்கிட்ட எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பார், எப்போ போனாலும் வீட்டில் தான் இருப்பார். அவரை பார்க்கலாம், அந்த ஃபோன் அடித்து கூப்பிட்றேன் நான் வருவேன். இயேசு எப்படி இருந்தார்? இயேசு எப்படி இருந்தாருங்க? அவர் ஜனங்களை தேடி சென்றார். புரியுதா? ஒரு மலை மேலே உட்காந்துட்டு வர்றேன் வா அப்படின்னு சொல்லலை. ஒரு சில இடங்களுக்கு ஜனங்களும் தேடி போனாங்க. ஆனால் ஹீ இஸ் அவைலபிள் டு எனி ஒன். யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வார்? ஐயா வீட்டில் மகா ஜோம் இல்லாமல் இருக்கா, வாங்க ஜோம் பண்ணுவோம். ஒரு 100க்கு அதிபதி என் வேலைக்காரன் ஜோம் இல்லாமல் இருக்கான், வாங்கினோடனே வர்றேன்னு சொன்னார். அவன் தான் வர வேண்டாம், ரொம்ப தூரம் போனோம், நீ உங்கள் வேலையை பாருங்கள், வசனத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் பாருங்கள் சகை வீட்டுக்கு போனார். எத்தனை வீட்டில் போய் சாப்பிட்டாருங்க. ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டுட்டு கரைச்சி கொட்டினார். அப்போ நல்லா தெரியுது அவருக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இல்லை. ஆனாலும் கூப்பிட்டாங்கிறக்காக என்ன செஞ்சார்? அது மாதிரி தான் நாங்கள் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தேவைன்னு அவசியமே இல்லை. இந்த சபையிலேயே நீங்கள் நல்ல விசுவாசியாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே விதைக்கிற விதை அது வளர்ந்து 100 மடங்கு பலன் தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி இஸ் அன் இம்பார்ட்டேஷன். ஆமாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை விதைக்கிறோம், திங்கக்கிழமை லீடர்ஸ் மீட்டிங்கில் விதைக்கிறோம், ஜப கூட்டங்களில் விதைக்கிறோம், பால் காய்ச்சற வீட்டில் விதைக்கிறோம், கல்யாண வீட்டில் விதைக்கிறோம். எல்லா இடங்களும் உங்களை பார்க்கும்போது என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வந்தாலும் விதைக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விசிட்டிங் வந்தாலும் விதைக்கிறோம். ஸோ நல்லா விளைவிக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. நிலத்துக்கும் விதைக்கிறவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு. 2வது வசனம், விதை பற்றி தெரியும் நமக்கு. லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? விதை தேவனுடைய வசனம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஆசீர்வாதம்ங்கிறது எதுல இருந்து தான் வருது? வசனத்துல தான். வசனத்தை உங்க வாழ்க்கையை விட்டு பிரிச்சிட்டிங்கன்னா ஆசீர்வாதமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் நான் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்ட்டுலாம் வசனம் வாசிக்காமல் இருக்காங்கங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. உட்காந்து எழுத்து கூட்டி என்ன செய்யுங்க, வாசிங்க. இப்போ ஆடியோ பைபிள் இருக்குது, அதை கேட்கலாம். என்ன வசனம், ஏன்னா அதுதான் என்னது விதை. 2வது பாயிண்ட்டுக்கு போயிட்டோம், தெரியுமா தெரியாதே? 2வது பாயிண்ட் போட்டியாப்பா? போடுங்க. 2வது பாயிண்ட் என்னது? விதை. விதை இல்லாமல் விளைச்சல் உண்டாகுமா? உண்டாகும். ஸோ we should give respect to the seed. எதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்? எதை ரொம்ப கனம் பண்ணணும்? வசனம். வசனம் விதை, அதுதான் பலன் கொடுக்கும். விதைக்காம ஒரு பலனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. வசனம். இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவர்கள் வசனத்தை அசட்டை பண்ணுறாங்க. ஏன்னா நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் உங்களை தான் சொல்கிறேன். அதாவது வேதம் வாசிக்காமல் அப்படியே வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. இப்படி கேட்டால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குறோம்லங்க நினைக்கிறாங்க. உண்மைதான், செய்தியிலையும் நாங்கள் வசனத்தை விதைக்கிறோம். ஆனால் ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, உங்களுக்கு பைபிள் பேக்ரவுண்டு தெரியாமல் செய்தி புரியாது. நான் சொல்கிறது புரியுதா? புரியாதுங்கிறது புரியுதா புரியலையா? பாருங்களேன், உங்களுக்கு ராமாயண மகாபாரதம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மகாபாரதத்திலேருந்து பேசுகிறேன். துரியோதனன் வந்தான், பீமன் அங்கே நின்றான். அப்பொழுது துரோணாச்சாரியார் அம்பை எடுத்து எய்தார்.
ராமன் ராமன் ஏன் அங்கு வர வேண்டும்? அங்குதான் இருக்கிறது. ராமன் சீதையை தேடி வந்தான். சீதா பிராட்டி ஏதாவது விளங்குதா? நீங்கள் சில நேரம் இந்த இந்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உபன்யாசம் பண்ணுவாங்க. நான் சில நேரம் அந்த சைடு போகும்போது உட்காந்துக்குவேன். அவர் உட்காந்து ரொம்ப சின்சியராக பேசிக்கிட்டு இருப்பார். நமக்கு ஒன்றுமே விளங்காது. ஏன்னா we don't know the background of what he is speaking. See? அதனால் நாங்கள் விதைக்கிறவன் இதெல்லாம் பேசுவோம். இவங்க என்னத்துக்கு வெளியே ஒழுங்காக போட வேண்டியதானே, நமக்கு புரியாது. அதனால தான் நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். கருத்தை வாசித்து என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரியணும். பைபிள் என்ன போன வாரம் கூட செய்தி அதுதான். தேவனை பிரியப்படுத்துறது எப்படி? முதல்ல வசனம் தான் நம்ம உள்ளாக்குகிறது. என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எப்படி தான் வருது? வசனத்தில் தான் வருது. அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம தெரியாமலேயே கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டா என்ன செய்வோம்? இருப்போம். ரெண்டாவது, அறிவு தேவை. எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்கிறத வசனத்தில் தான் நம்ம அறிகிறோம். மூணாவது, சுய வெறுப்பு எங்கேருந்தான் வருது? வசனத்தில் தான் வருது. நான் போன திங்கக்கிழமை இது எல்லாத்தையும் நேற்று நம்ம தியானித்தோம்னு சொல்லி இன்றைக்கி வசனம் வாசித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு போட்டால் கொஞ்சம் பேர் காட்டினாங்க கையை, மற்ற பேர் பைபிள் வாசிக்க போயிட்டாங்க போல். என்ன கவனிங்க, சீரியஸாக எடுங்க வசனத்தை. இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையினால். ஆபிரகாம் காண்டவர் சொன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி நான் உன்னை சந்ததி பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, சொல், வார்த்தை. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறாராம்? குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, வசன வார்த்தை அதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னுன்னா யோவான் 1:1 சொல்லியிருக்கு, தேவனே யாராத்தான் இருக்கிறாரு? எதுவாத்தான் இருக்கிறாரு? வார்த்தையாகத்தான் இருக்கிறார். புரியுது உங்களுக்கு? பாருங்க, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம மதிக்கணும். பைபிள் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, எத்தனை பேர் மதிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். நான் இதை கனம் பண்ணுறேன், நான் இதை நேசிக்கிறேன், இதுதான் என்னை வாழ வைக்கிறவ, இது இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இது எப்போது என்னோடு இருக்கும், இது என்னென்றைக்கும் என்னை வாழ வைக்கும். புரியுதா? பைபிள் இல்லைனா வாங்க வாசிங்க. தாழ்மையாக கேட்குறேன், அன்பாக கேட்குறேன். இது இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு வரவே, இது இல்லாமல் நித்திய ஜீவனே, இது இல்லாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே விளையாது. சபைக்கு வர்றோம், ஆனால் விளைச்சல் இருக்காது, பலன் இருக்காது. விதை, வசனம், விதையை என்ன செய்யணும்? மதிக்கணும். அதுதான் விளைச்சல் கொடுக்க போகுது. மூணாவது, இந்த பிசாசு நமக்கு ஒரு எதிரி இருக்கான், தெரியுமா தெரியாதா? நமக்கு இந்த உலகத்தில் எந்த எதிரியும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே எதிரி யார்? அவன் நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கணுங்கிறதுல அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. அவன் வேலையே என்ன தான்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பிசாசுக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஒன்றை கெடுக்கிறது தான். சொல்லுங்கள், பக்கத்தில் காலை பார்த்து, ஒன்றை கெடுக்கிறது தான் பிசாசுக்கு வேலை. ப்ரோ, ஒன்றை கெடுக்கிறது தான் பிசாசுக்கு வேலை. ஒன்றை கெடுக்கிறதுனா என்னென்னா, உனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை கெடுக்க. இப்போ பாருங்கள், விதைக்கிறவங்க கண்டிப்பாக விளையுங்க. இப்போ பிசாசு அந்த விளைச்சலை கெடுக்கணும்னு என்ன செய்கிறான்? என்ன செய்ய பார்க்குறான் அவன்? விதைய. இந்த வசனத்தை பாருங்களேன். பொல்லாங்கன் வந்து மத்தேயு 13:19 இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்து கொள்ளுகிறான், பறித்து கொள்ளுகிறான். வா, அப்ப ஆசீர்வாதத்தை விதைக்கிறோம், என்னடா பலன் இல்லைன்னு பார்த்தா, இந்த ஆட்கள் அவங்க இடத்துலயே ஒரு குடிசை போட்டு யாருக்கு இடம் கொடுத்துருக்காங்க? பிசாசுக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, காக்காவை 6 துரத்தணும். நானும் முயற்சி பண்றேன்.
எந்த மட்டும் காக்காவை துரத்த முடியுமோ அந்த மட்டுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த காக்காவுக்கு கூடு கட்டி கொடுத்தது யாரு? அந்த நிலம் நீங்கள். அப்போ நான் இயேசுவின் நாமத்தினாலே போ சாத்தானே அப்படின்னாலும், அவளே துரத்தலை, நீ என்னத்துக்கு துரத்துற தேவையில்லாமல், நீ உன் வேலையை பாருன்னு who is telling? பிசாசு. பிசாசு telling to me, don't. எதுக்கு நமக்கு வம்பு? என்னைய துரத்தாத, அவ தான் எனக்கு அல்லது அவன் தான் எனக்கு, அவன் இடத்துலையே அப்படின்னா அவனுக்கு என்ன வேலை? அங்கே ஓரமாக உட்கார வேண்டியது, விதைச்சி விட்டோன்னே போய் அவளத்தையும் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துக்கிட வேண்டியது. பார்த்தீங்களா? சொல்லணும் நீங்கள், பிசாசே சொல்லுங்க, உனக்கு என் எல்லையிலே இடம் கிடையாது, என் வீட்டில் இடம் கிடையாது, என் வீட்டுக்காரருக்கு இடம் கிடையாது, என் பிள்ளைகள்கிட்ட இடம் கிடையாது. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. என்ன பிசாசை எப்படிங்க துரத்த முடியும்? பிசாசை துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆயுதத்தை சொல்லுங்க. கட்டை, உருட்டுக்கட்டை, கோடரி, கம்பி, அருவாள், அப்புறம் சூரிக்கத்தி சொல்லுங்க. எதை வச்சு துரத்தலாம்? தீப்பந்தம், பெட்ரோல் குண்டு. சாட்சியின் வசனத்தினால் சாத்தான உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் பிசாசு. இயேசு எப்படி துரத்தினார்? அப்பாலே போ. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற எப்படி தெரியுமா? அந்த அப்பாலே போ சாத்தானே. ஆனா நம்ம துரத்த வேண்டியது நம்ம எல்லைக்கு வெளியே, அப்பாலே போ சாத்தானே. வீட்டில் போய் ட்ரைனிங் எடுங்க. என்ன? ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் பிசாசை கட்டி ஜெபிக்கணும். பாருங்கள், நம்ம புதுசாக ஆண்டவரத்தில் வரும்போது ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை என்ன செய்கிறாங்க? துரத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படி நிரந்தரமாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்றும் கிடையாது. அவன் திரும்ப என்ன செய்வான்? வருவான். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. இயேசுநாதர் ஒருத்தனுக்கு உள்ளே இருக்கிற ஆவியை துரத்துனா அது இலைப்பாறை இடம் இல்லாமல் வனாந்திரத்தில் சுற்றி திரிஞ்சு திரும்பி வந்து எட்டி பார்த்துச்சான். இவன் இடம் காலியாக இருந்திருக்கு, இவன் இருதயம் காலியாக ஜோடிக்கப்பட்டிருந்துச்சான். இவன் ரட்சிக்கப்பட்டான் பார்த்தீங்களா? அதனால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சான். உடனே வேணும்னே போயிருக்கான் பாருங்களேன் திரும்ப. ஏன்னா இவன் போகும்போது பல பேரை பார்த்துருக்கான். உன்னை அந்த சர்ச்சைன்னு துரத்தி விட்டாங்களா? உன்னை இந்த சர்ச்சைன்னு துரத்தி விட்டாங்க. ஆண்டவன் கடைசியில் 7 பேரை கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சிட்டான்? குடியேறிட்டான். அப்ப இந்த நபருக்கு என்ன தெரியல? பிசாசை துரத்தணுங்கிற அறிவு இல்ல. பறவைகளை துரத்தணுங்கிற அறிவு இல்லாட்டினா விவசாயிக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காதுங்க. விதைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. விளைச்சலை பாதுகாக்கணும், விதைகளை பாதுகாக்கணும், அதுதான் பெரிய விஷயம். என்ன? அப்ப நாங்க முயற்சி பண்றோம். ஆனா பர்சனலா நீங்க ஒளிஞ்சு படம் பார்க்கறது, அசுத்தமான காட்சிகளை பார்க்கறது, தேவையில்லாமல் குறை பேசுறது, ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை கிண்டை போடுறது, ஏன்னா இப்படியெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் வந்து என்ன செய்வான் தெரியுமில்ல? விதையை மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். அவ்வளோதான். வேற நீங்க கஷ்டப்படுறதுக்கு சூனியம்லாம் யார் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆசீர்வாதத்துக்கான வசனத்தாவே தூக்கிட்டு போயிடுவாங்க. இடம் கொடுக்காதீங்க. என்ன? மாம்ச இச்சைக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கண்களின் இச்சைக்கு என்ன செய்யாதீங்க? அது வழியா சாத்தான் என்ன செய்வான்? வருவான். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். பிசாசை துரத்தணும். 4வது என்ன போட்டிருக்கு? இருதயம் எப்படி இருக்கணும்? கல்லா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சதையாக இருக்கணும். சங்கீதம் 51:17 பார்த்தீங்கன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். இருதயம் அப்படி புரோக்கனாக இருக்கணும். அப்படி ஹார்டாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த கல்லான இருதயத்தை
பற்றி நான் சில காரியங்கள் சொல்ல பாருங்க. எது கல்லான இருதயம் பார்த்தீங்கன்னா, உணர்வற்ற இருதயம். தேவனுடைய வார்த்தையை கேட்டும் திருந்தாத இருதயம், பாவத்தை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற இருதயம். தெரியுது இந்த பாவம் நம்மளை அழிக்குது, இந்த பாவம் நம்மளை கெடுக்குது, இந்த பாவம் நமக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது, இந்த பாவம் நம்முடைய சரீர பலனை குறைக்குது, இந்த பாவம் நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சாலும் பிடிக்கிறது. அதுதான் அந்த கல்லான இருதயம். அப்புறம் பெருமையுள்ள இருதயம். ஆமாம். அப்புறம் வெறுப்பு, கசப்பு நிறைந்த இருதயம், இரக்கமற்ற இருதயம், மன்னிக்காத இருதயம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இருதயம். ஆண்டவருடைய சத்தம் ஏங்க, ஆண்டவருடைய சத்தம் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சத்தத்துக்கு கூட கீழ்ப்படியாத இருதயம், தேவ பக்தியை அசட்டை பண்ணுற இருதயம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல இருதயமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, டூ யூ ஹாவ் குட் ஹார்ட் கேளுங்க பார்க்கலாம். டூ யூ ஹாவ் குட் ஹார்ட்? குட் ஹார்ட் ஆர் பேட் ஹார்ட்? ஸ்டோன் ஹார்ட் ஆர் சாஃப்ட் ஹார்ட் கேளுங்க. யூ ஹார்ட் ஸ்டோன், சாஃப்ட்? ஸ்டோன், சாஃப்ட். ஸ்டோன்னா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லியும் குத்தம் இல்லை, இங்கிலீஷ் தெரியல. சாஃப்ட் ஹார்ட். நமக்கெல்லாம் என்ன ஹார்ட் வேணும்? மென்மையான இருதயம். கல்லான இருதயம் இருக்கக்கூடாது, சதையான. பாருங்க, கல்லான இருதயத்துக்கும் சதையான இருதயத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? நிறையா பேர் பலரால் நம்ம வருத்தம் அடைகிறோம். ஏங்க, நான் மற்றவங்களால் வருத்தம் அடைந்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கி வருத்தம் அடையிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இப்போ நல்லா ஜாலியாக இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை வருத்தத்தெல்லாம் மாற்றிட்டு தான் வீட்டுக்கு அனுப்பார். அதனால் இன்றைக்கி நாளையிலேருந்து வருத்தம் அடைவீர்கள். ஊருக்குள்ளே போனால் பல பேர் நம்மளை வருத்தப்படுத்துகிறாங்கல்ல, அப்படி நான் ஈஸியாக நான் வருத்தம் அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் நல்ல இருதயம். திரும்ப ஒருக்கா கேட்குறேன், எத்தனை பேர் அந்த மாதிரி வருத்தம் அடைகிறீங்க? கூட கொஞ்சம் கை வைந்துருச்சு. இவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இது சாஃப்ட் ஹார்ட். பார்த்தீங்களா, ஈஸியாக குத்திடுவாங்க, வார்த்தையினால் குத்திடுவாங்க, செயல்னால் குத்திடும். ஸோ இவங்களுக்கு இருதயம் அடிக்கடி என்ன செய்யும்? வலிக்கணும். இருதயம் வலிக்கணும். இருதயம் சாஃப்டாக இருந்தால் ஈஸியாக நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஆனால் நம்ம ஹேட் ஆகக்கூடாது. ஆண்டவர் அதான் சொன்னேன், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஸோ அந்த சாஃப்ட் ஹார்ட் அந்த மாதிரி வேணும். கல் நெஞ்சணும். நம்மளும் அடாவடித்தனம் பண்ணுவோம். நமக்கு எதிராக என்ன கேஸ் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, நீயா பா, தெரிந்து பா, என்ன அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு கிளை சபையில் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டார். அவர் அந்த ஊர்லேயே 1ஆம் நம்பர் ரவுடி. எந்த அளவுக்கு ரவுடி அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெர்மிஷனுக்கு போனால், அங்கே இருக்கிற ஏட்டிலேருந்து எல்லாரும் இவரை பயங்கரமாக வரவேற்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டு சேரில் உட்கார வச்சு ஏக மாதிரியா, சார் என்ன காரியம், என்ன பண்ணுறீங்க? அந்த அளவுக்கு இவர் அந்த ஊரில் செல்வாக்கான ஆள். இப்போ ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் இந்த ஊழியக்காரரை இவரும் சேர்ந்து ஒரு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆட்டோக்காரன் இடையில குறுக்க வந்து என்ன செஞ்சிட்டான். உடனே இந்த ஊழியக்காரர் இறங்கியிருக்காரு. அந்த ஆட்டோக்காரன் பயங்கரமாக சத்தம் போடுறான். இப்போ இவருக்கு என்ன தைரியம்? நம்ம கூட யார் இருக்கா? உடனே அவர் வந்து இப்படி சாஃப்டாக நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. பிரதர் ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன சொல்ல அப்படின்னு இருக்காரு. என்னையா, நீர் ஒரு பெரிய ரவுடி என்று நான் நினைத்து உண்மை காரில் ஏற்றி கொண்டு வந்தால் நீர் என்ன அமைதியாக இருக்கிறீர்? அவர் சொன்னாரா, எனக்கு வரமாட்டேங்கி பாஸ்டர். ஏன்னா கல்லாக இருந்தவனை இப்போ ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? களிமண்ணாக்கிட்டாரு. அப்படித்தான் மாறணுங்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படியெல்லாம் மாறினா நம்மளெல்லாம்
என்ன செஞ்சிருவாங்க? நம்ம தலையில் அரைச்சிட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு? சாஃப்டாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஹார்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சாஃப்டாக இருக்கணும். ஆமாம், எனக்கு வீரலட்சுமி சிஸ்டர் வீரலட்சுமி, ஆனால் தபித்தால் அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வீரலட்சுமி, தபித்தாள். வீரலட்சுமி அப்படின்னா ஊரே நடுங்குமா. இப்போ இந்த சகோதரி போய் ஒத்தட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சுக்கு வாங்க. ஆனால் வீரலட்சுமியாக போய் சர்ச்சுக்கு வா அப்படின்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை மாற்றி விட்டுறாரு. என்ன, இப்போ ஒரு ரவுடியாக இருந்துட்டு வாடா சர்ச்சுக்கு அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. சார் சர்ச்சுக்கு வாரீங்களா, அவன் ரவுடி ஆயிடுறான். இப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் ரகசியங்க. ஏன் நமக்கு ஆசீர்வாதம், ஏன் விளைச்சல் இல்லை? சாஃப்ட் ஆகணும். அடுத்து முள். இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் சீக்கிரம் முடித்து அனுப்பிவிடுவேன், கவலைப்படாதிருங்கள். அதாவது ஆண்டவர் சொல்கிற விளக்கம் என்னன்னா 13:22 உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு சொல்கிறாருங்க. உலக கவலை, இதுக்கு சரியான விளக்கங்கிறது இந்த சுயநலம். சுயநலம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஏன் தேவை, ஏன் ஆசை, ஏன் சுகம், என்னுடைய அந்தஸ்து, நான் அப்படிங்கிற அந்த ஈகோ, இதுதான். அப்போ இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஐஸ்வர்யம், உலகம். இப்போ மக்களுக்கு என்ன தேவை? பணம், 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 பணம். எதுக்கு பணம்? உலகத்தை அனுபவிக்கணும். உலகத்தில் நான் ஆடம்பரமாக வாழணும், உல்லாசமாக வாழணும். சரி, இது உலகத்தாருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? சபைக்கு, விசுவாசிக்கு. அப்போ விசுவாசிட்டையும் பிரச்சனை என்ன செய்யுது? இருக்கு. நான் நல்லா இருக்கணும், நான் சுகபோகமாக இருக்கணும், நான் எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை, நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் சுயநலம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. எபிரேயர் 6:7 பாருங்களேன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, பாருங்க, மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது ஆசீர்வாதம் பெறும். பாருங்க, ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? பலன் வேணுமா வேண்டாமா? அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா என்ன? பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை என்ன செய்யணும்? முளைப்பிக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்போ யோசித்து பாருங்க, உங்களால் ஆண்டவருக்கு என்ன லாபம்? நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம், ரைட். பட் ஆண்டவருக்கு என்ன லாபம்? சபைக்கு என்ன லாபம்? தேவ ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? தரிசனத்துக்கு என்ன லாபம்? பாருங்க, பல சந்தர்ப்பங்களில் ஊழியம் செய்கிற உங்களிடத்துல நான் சில விஷயங்களை ஏன் வரலை, ஏன் செய்யலை, ஏன் போகலைன்னு கேட்கும்போது நம்ம ஒரு காரணம் சொல்கிறோங்க. அது முழுக்க முழுக்க சுயநலமானது. நான் தூங்கிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு அந்த வேலையாகி போச்சு, நான் அங்கே போக வேண்டியது இருந்துச்சு, நான் அங்கே வர வேண்டியது இருந்துச்சு. இப்படியெல்லாம் மிஷினரிகள் இருந்திருந்தாங்கன்னா இந்தியா ரட்சிக்கப்பட்டிருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. தேவன் தம்முடைய மகிமையை விட்டுட்டு மண்ணுக்கு வந்தாராம். அவர் வரணும்னு என்ன? நம்ம மேல வச்ச அன்பு. ஒரு தாய் சுயநலமாக இருந்தால் பிள்ளையை வளர்க்க முடியுமா? முடியாது. அதே போல தான் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி சுயநலமாக இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்கிற மாதிரி நடிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம ஸ்பீடுக்கு எவ்வளவோ ஈஸியாக தேசத்தை கர்த்தர் பக்கம் திருப்பலாம். ஆனால் என்ன இல்லை? தீவிரம் இல்லை. என்ன ஏன் தீவிரம் இல்லை? தீவிரம் வேற இடத்துல இருக்குதே.
சம்பாதிக்க ஓடுறோம், உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஓடுறோம். என்ன சொல்கிறீங்க? ஏன் சம்பாதிக்கிறோம்? ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். நல்லா அது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க, கிடையாது. எப்போ வேணாலும் மரணம் வரலாம். ஒரு செகண்டு தான். எங்கே போய் நிற்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கணும். அப்போ அந்த தேவ சமூகத்தில் நம்ம போய் நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை ரட்சித்து சபையில் வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. தாளந்து இருக்கல, திறமை இருக்கல, எதுக்காக செலவு பண்ணுறோம்? யாருக்காக வாழ்கிறோம் சொல்லுங்க? இத்தனைக்கும் நம்ம சபையில் ஊழியத்துக்குன்னு ஸ்பேஸ் கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம். அதையும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு எப்படி கணக்கு கொடுப்பீர்கள்? அல்லது கர்த்தர் தான் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறோம், அறுவடை இல்லை. காரணம் சுயநலம். அதனால் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சுயநலம் இல்லாமல் நான் வாழ்வேன் ஆண்டவரே. போன வாரமும் கர்த்தர் தான் பேசினார். சுய வெறுப்பு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாலே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. சுய வெறுப்பு இல்லாமல் ஆண்டவர் கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவரை பிரியப்படுத்தாமல் எப்படி நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும்? அவருடைய சமூகத்தில் தான் போய் நித்தியமாக வாழ போகிறோங்க. பாருங்களேன், எனக்கு ஒரு சிரிப்பாக வருது ஒரு சம்பவத்தை நினச்சா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார், என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய வயதுக்கு உட்பட்டவர், என்ன நல்ல ரட்சிப்பு. அவர் ஒரு தடவை எனக்கு அவருடைய பாஸ்போர்ட்டை காட்டினார். ஒரு 15 புக்கு இருக்கும். அவ்வளோ பெருசு அவருடைய பாஸ்போர்ட்டு. ஏன்னா அவ்வளவு நாடுகளுக்கு அவர் சுற்றி இருக்கிறார். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அவ்வளவு நாடு. சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவர் கம்பெனியிலேருந்து அனுப்புகிறாங்க. எல்லா நாடுகள்லையும் அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் போடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூமில் லக்கேஜை இறக்கி வச்சுட்டு வேலையை என்ன செய்வார் தெரியுமா? தெருவா சர்ச்சை தேடுவார். அங்கே ஏதாவது ஒரு சர்ச்சு கிடச்சிதுன்னா அங்கே போய் முழங்கால் நின்று ஜோம் பண்ணுவார். எந்த வடிகட்டின முட்டாளாவது அப்படி செய்வானா? இந்த ஆள் செய்கிறாருங்க. இவரை முட்டாள்னு சொல்லவா, நம்மளை முட்டாள்னு சொல்லவா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதே புண்ணியம். அப்போ இடம் கிடச்சா நம்ம என்ன செய்யணும்? நல்லா பெட்டில் போய் படுத்து தூங்கணும். பெரிய டிவி இருக்கும், அருமையான ஒரு படம் பார்க்கணும், ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும், விதவிதமாக சாப்பிடணும். இது வாழ்க்கை. வாழ்க்கை எதற்கு? வாழ்வதற்கு. அப்படி தானே சொல்கிறாங்க உலகத்தில். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அங்கே தங்காமல் ஏதாவது சர்ச்சு கிடைக்குதான்னு போய் அங்கே உட்காந்து ஜோம் பண்ணுறது, ஊழியம் செய்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. வேலை முடிச்சுடுவார். இவருக்கு கம்பெனி விஷயமாக போகிற வேலை அவருக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். அதனால தானே வச்சுருக்காங்க இன்னும் கம்பெனியில். ஆனால் நான் கேட்டேன், யோ, உலகத்தை கொஞ்சம் கூட ஊறுகா மாதிரி கூட நீர் சாப்பிட மாட்டீரா அப்படின்னா அதில் என்ன இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வலது வாரசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதுனா குடிகாரனுக்கு அதெல்லாம் விலகுமா சொல்லுங்க? அதே மாதிரி தான் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற விசுவாசிக்கு தேவ பிரசன்னத்தினுடைய மகத்துவம் புரியாது. அவங்களுக்கு என்ன? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஜாலியாக இருக்கணும், இன்னும் ஊரை சுற்றணும், இன்னும் நல்லா சாப்பிடணும், வேறு ஏதாவது டிஷ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, முந்தியெல்லாம் செவத்தில் எழுதி போட்டிருப்பான் இட்லி, தோசை, ஆம்லேட், ஆப்பாயில் அப்படின்னு, அவ்வளோதான் இருக்கும் லிஸ்ட்டு. இப்போ போனால் புக்கு தாராங்க, புக்கு தாரான், மெனு புக்கு தாரான். கொடுமை என்ன தெரியுமா? மேலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறாங்க. வேற என்ன இருக்கு? அடா பாவி, நீ எல்லாம் இருக்கிற ஊரில் நான் இருந்தேன்னா நிச்சயம் பூகம்பம் என்ன செஞ்சிடும். அதை விட பெண்கள் அந்த துணி எடுக்கிற கடைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் சுவாரஸ்யமான அனுபவம். அவன் வச்சிருக்கிறான் கடையில் அவ்வளோ துணி, அதை போடு போடு.
அதை எடு, அதை எடு. இவ்வளத்தையும் பார்த்துட்டு வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இவ்வளோ சரி வா, இங்க எதுவுமே இல்லை. அப்ப இதெல்லாம் என்னது பாருங்க. மனசு என்னத்தையோ ஏங்குதுங்க. உலகம் 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 இன்னும் 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 எங்கே போய் முடியும்? மரணத்தில் தான் முடியும். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா சுயநலம். சுயத்தை சாகடித்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழலாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் என்னென்னமோ செய்யணும். எத்தனை பேர் இருளில் கிடக்கிறான், எத்தனை பேர் சிறையிருப்பில் இருக்கிறான், எத்தனை பேர் நரகத்தை நோக்கி போயிட்டு, எத்தனை பேர் மரண பயத்தில் இருக்கிறான், எத்தனை பேர் பாவ கட்டுகளில் இருக்கிறான். நம்ம தான் போகணும். போன மாதம் சுவிசேஷ ஊழியத்துக்கு எத்தனை டீம் போனாங்க? 18 டீமோ என்னமோ போனாங்க. இந்த வருஷம் 10 டீம், இந்த மாதம் 10 டீம் போனாங்க. நாங்கள் எப்படி அதை தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா, சரி இன்றைக்கி மழை, அதனால் மக்கள் யோசிச்சுப்பா, நம்ம ஊரில் பெய்கிறதெல்லாம் மழையாங்க, இந்த மழைக்கு நனையக்கூடாதுன்னு ஊழியத்துக்கு வரலைங்க. சரி இதே போக்கு போச்சுன்னா அடுத்த மாதம் எத்தனை பேர் வருவீங்க? யோசித்து பாருங்க. ஏன் சுவிசேஷ ஊழியத்துக்காக நனைஞ்சாதான் என்னவா? 4 இடத்துல திட்டு வாங்கினா தான் என்னவா? கொஞ்சம் கால் வலிச்சாதான் என்னவா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமாம், முடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க. 6வது பாயிண்ட் வந்து இந்த 5 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறது தான் நல்ல நிலம். 6வது பாயிண்ட் நல்ல நிலம். நல்ல நிலம் யார்? இதுக்கு முன்னாடி இந்த 5 பாயிண்ட் இருந்தோம்ல, என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? முதல் பாயிண்ட் என்னது? விதைக்கிறவனோடு இருக்கிற உறவு. 2வது விதையை நம்ம கனம் பண்ணுற விதம், வசனத்தை கனம் பண்ணுற விதம். 3வது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. 4வது நல்ல இருதயம். 5வது சுயநலம் இல்லாத வாழ்க்கை, உலகத்தை விரும்பாத தெய்வீகமான வாழ்க்கை இருந்தால் அவங்க தான் நல்ல நிலம். அவங்க மேலே விழுந்த விதை 30, 60, 100 என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். கடைசி அந்த பலன் பார்த்தீங்கன்னா ரூத் 2:12 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே ஆண்டவர் பலன் கொடுத்தாலே எப்படி தான் கொடுப்பார்? நிறைவான பலன். நமக்கு ஆண்டவர் அதான் வாக்கு பண்றார். வாழ்க்கையில் நிறைவான பலன் என்ன செய்யும்? யாருக்கு இந்த நிறைவான பலன் கிடைச்சது தெரியுமா? ரூத்துங்க. ரூத் எங்க வரா? மோவாப்லேருந்து பெத்லேயமுக்கு வரா. பெத்லேயம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அப்பம்னு அப்பம் எதை குறிக்குது? வாசனத்தை குறிக்குது. அப்போ அவ எதுக்காக வர்றாங்க? யோசித்து பாருங்க. அவளுக்கு சொந்த நாட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு, சொந்த மொழியை விட்டு, சொந்த கலாச்சாரத்தை விட்டு, சொந்த உணவை விட்டு ஒரு இடத்துக்கு வர்றது என்ன சாதாரண விஷயமா? சொல்லுங்க சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, சாதாரண விஷயமா? நீ கல்யாணம் பண்ணி அடுத்த ஊருக்கு போயிட்டு நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஏம்மா இங்க வேற மாதிரி குழம்பு வைக்கிறாங்கம்மா, இங்கெல்லாம் வேற மாதிரி பேசுறாங்கம்மா. யோசித்து பாருங்க. இவ வர்றாங்க, எதை தேடி வரா? கவனிங்க. ஆண்டவர் தன்னோடு இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களும் போய்விட. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே எங்கே போவோம்? நீங்கள் தான் அடிக்கடி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு போகிறீங்க, அப்படியா? எங்கே போவோம்? நீங்கள் தான் செலவுக்கு நிறையா பணம் தாரீங்க, அப்படியா? என்ன சொன்னாங்க? ஜீவ வசனம். புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வசனம் தான் ஆசீர்வாதம். ஏன்னா அந்த வசனத்தை விதைச்சாலே ஒரு நாள் அது நிச்சயம் பலன் கொடுக்கும். எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துருச்சு? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் தெரிஞ்சிருச்சு? அதனால தான் கூடவே இருந்தாங்க. நல்லா இருந்தாங்களா இல்லையா? ஓடி போனவங்களாம் நல்லா இருந்தானா? இல்லை. வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இந்த ரூத் பாருங்க வந்தா, அவளுக்கு செகண்ட் மேரேஜ், ஆனால் கிடைச்ச மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், அவளும் வீட்டில் கூட்டு போய் உரசி பார்க்குறா. சொக்க தங்கம் எப்படி கிடைக்கிது பாருங்க. ஆண்டவர் கொடுக்குற அதுதான் நிறைவான. அவன் கூட சொன்னான், நீ ஐஸ்வர்யமுள்ள வாலிபரின் பிறகே
போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கணும் பிந்தின நற்குணம். அப்போ நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி போக வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் உள்ளிருந்தே வருங்க. ஞானம் உள்ளிருந்து வரும், காரிய சித்தி உள்ளிருந்து வரும், வல்லமை கிருபை ஞானம் எல்லாம் உள்ளிருந்து வரும், அதான் விளையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஜெபம் நம்ம எழுமி நின்று